இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. 3 வகையான கொழுக்கட்டை ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். கூடவே விநாயகருக்கு ஏன் நம்ம மோதகம் படைக்கிறோம் அப்படின்றதுக்கான அதிகம் அறியப்படாத ஒரு கதை, அதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி 3 கொழுக்கட்டை செய்ய போகிறோம். மணி கொழுக்கட்டை சொல்லுவாங்க, இல்லை மினி கொழுக்கட்டை, மணி கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை, எப்படி வேணால் அதை சொல்லிக்கலாம். ஸோ இதில் ஒன்று இனிப்பு வகை, இன்னொன்று கார வகை, இன்னொன்று மோதகம். இந்த 3 கொழுக்கட்டைக்குமே ஒரே பேஸ் மாவு தான். அதாவது மோதகம் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கும் பாருங்கள், அந்த பூரணம் தீந்து அந்த மாவு மிஞ்சும் பார்த்தீங்களா, அந்த மிஞ்சின மாவில் செய்கிறது தான் இந்த மணி கொழுக்கட்டை. மணிமணியாக உருண்டையாக இருக்குல்ல, அதனால அதுக்கு பேர் மணி கொழுக்கட்டை. சரி, அப்போ இந்த மோதகத்துடைய வெளி மாவு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இனி பார்க்கலாம். இதில் இப்போ 1 கப்பு இடியாப்பம் கொழுக்கட்டைக்குள்ள மாவு, கடையில் வாங்கின மாவு. இந்தியன் கிராசரிக்கு போனீங்கன்னா சாதாரண ரைஸ் ஃப்ளவர் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் ஒட்டி ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் இடியாப்பம் மாவை பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கி லைட்டாக நீங்கள் அதை வறுத்துக்கணும். அந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருந்தால் போதும். சரி, இப்போ நம்ம மாவை வறுக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த கதை என்ன, மோதக பிரியர் பற்றின கதையை பார்க்கலாம். ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி அவங்களுடைய மகன் பாலகணேசன், இந்த 3 பேரும் சப்த ரிஷிகள், அதாவது 7 மகா ரிஷிகளில் ஒருவரான அத்ரி, அவருடைய மனைவி அனுஷியா, அவங்க விருந்துக்கு அழைச்சிருக்காங்க. இந்த 3 பேரும் காட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிஷியோட வீட்டுக்கு வந்தாச்சு. சிவபெருமானுக்கோ பயங்கர பசி. ஆனால் அனுஷியா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த குட்டி கணேசன் சாப்பிட்டு முடிச்சு பசி ஆறின பிறகு நான் உங்களுக்கு சாப்பாடு விளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலகணேசனுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் ஒன்றொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவர் வயிறார சாப்பிடட்டும், நம்ம ரெசிபி என்னாச்சு அப்படின்னு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ நம்ம முதல் ஸ்டெப்பு, மோதகத்துக்கு 1 கப்பு மாவு எடுத்து லைட்டாக வறுத்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1.25 கப்பு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து கூற ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லாட்டா நெய், இதையும் போட்டு நம்ம இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த 1 கப்பு மாவு வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவு கூட நம்ம இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். கண்டிப்பாக 1 கப்பு தேவைப்படும். அந்த 1 கப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுதா அப்படின்றத பொறுத்து ஒரு டேபிள் ஸ்பூனாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு 1.25 கப்பு தண்ணி முழுசுமே எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி பக்குவம் வந்தோன்னே இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இனி இதை ஒரு போர்டுக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டுக்கோ மாற்றி இதை நம்ம நல்ல வெடிப்புகள் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம இதை பிணைஞ்சு வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைங்க. பிணைஞ்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம இனி பூரணம் பண்ணணும். பூரணம் பண்ண போகிறதுக்கு முன்னால் நம்ம விநாயகர் சாப்பிட்டு முடிச்சாரா என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். நம்ம பாலகணேசன் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காரு. பாலகணேசனுடைய இந்த தீராத பசியினால சிவபெருமானுக்கு சாப்பிட எதுவுமே இருக்காது அப்படின்றத அனுஷியா உணர்றாங்க. சிவபெருமானுடைய கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தெரியாம பார்வதி அம்மா திகச்சிட்டு இருக்கிற நேரம் அனுஷியா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன இனிப்பு துண்டை நம்ம பாலகணேசனுக்கு பரிமாறுறாங்க. அதையும் வாங்கி நம்ம பாலகணேசன் சாப்பிட்டுடுறாரு. சாப்பிட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இனி இந்த பூரணத்துக்கு என்னென்னலாம் போடுறோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் பூர்ணம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு வெல்லம், அதை பாகாவும் சேர்த்துக்கலாம். சுத்தமான வெல்லமாக இருந்தால் இந்த மாதிரி பொடியை கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, கூடவே நீங்கள் வேக வச்ச பருப்பு, கடலைப்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு வேர்க்கடலையை பொடிச்சு போட்டிருக்கேன். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணுங்கள். சரி, இப்போ நமக்கு பூரணம் ரெடி. இனி நம்ம இந்த மாவு உருண்டைகள் இருக்குல்ல, அதை நம்ம இனி கொழுக்கட்டையாக பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம மூடி வச்ச இந்த வெள்ளி மாவை மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்ல வெடிப்புகள் இல்லாமல் நல்ல ஒரு வாட்டி பரட்டிக்கோங்க. இனி இது என்ன பண்ண போகிறோன்னா, அச்சிலையும் நம்ம மோதகம் செய்யலாம், இல்லை கையால் கூட செய்யலாம். எனக்கு முதல்ல இந்த அச்சில் எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாருங்கள். அதே மாதிரி அச்சு இல்லாமல் எப்படி கையில் செய்கிறது அப்படின்றதையும் இதில் நான் செஞ்சு காட்டுவேன். சரி, இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கதையையும் காதில் வாங்கிக்கிட்டே இருங்க. நம்ம அனுசியா அம்மா கொடுத்த அந்த இனிப்பு துண்டை பாலகணேசன் வாங்கி சாப்பிட்டதும் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு பசி அப்படியே அடங்கிடுது. அது மட்டும் இல்லை, அவர் நல்ல சத்தமாக ஒரு ஏப்பம் விடுறாரு, பெரிய ஏப்பம் விடுறாரு. அந்த இனிப்பை சாப்பிட்ட பிறகுதான் அவருக்கு பசி அடங்கி திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, இதை பார்த்துட்டு இருந்த இந்த சிவபெருமான் இருக்காரு பாருங்க, அவரும் 21 தடவை ஏப்பம் விடுறாராம். அவருடைய பசியும் சேர்ந்து அடங்கிடுச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பார்வதி தேவிக்கு பயங்கர ஆச்சரியம். அப்படி அது என்ன இனிப்பு வகை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க.
அனுசியா உடனே அது பேர் தான் மோதகம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நம்மளுடைய பார்வதி தேவியார் உடனே விநாயகருடைய பக்தர்கள் எல்லார்கிட்டையும் நீங்கள் அவருக்கு 21 மோதகம் படைக்கணும் அப்படின்னு அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதனால அன்றைய தினத்திலிருந்து நம்மளுடைய விநாயகருடைய பக்தர்கள் தலைமுறை தலைமுறையாக மோதகம் அவருக்கு படைக்கிறத வழக்கத்தில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இது அச்சில் செஞ்ச இந்த மோதகம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விநாயகருக்கு எதுக்கு நம்ம மோதகம் படைக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கிருஷ்ணருக்கு எதுக்கு அவலில் இனிப்பு செய்து வைக்கிறோம் அப்படின்றதோடைய கதையும் என்னுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது அந்த எண்ட் கார்ட்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது நம்ம அச்சில் செய்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கையால் இந்த மாதிரி சின்னதாக சொப்பு அப்படிம்பாங்க, இந்த மாதிரி சொப்பு செய்து அந்த சொப்புக்குள்ளேயே நம்ம அந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சு இதை இந்த மாதிரி கையால் மூடி இப்படி ஒரு கூம்பு மாதிரி வச்சோன்னா இது கையால் செய்யக்கூடிய மோதகம். சரி, இப்போது இனி இந்த மோதகம் எல்லாத்தையும் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ 1 கப்பு மாவில் இந்த மாதிரி 10லேருந்து 12 மோதகங்கள் வேணால் நம்ம செய்ய முடியும். அப்போ இதிலெல்லாம் மிச்சம் வராது. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி 1 கப்லாம் போட மாட்டோம், நிறைய மாவே எடுப்போம். அப்போ இந்த மேல் மாவு மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த மாவை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். அது மணியாக உருட்டி வச்சுக்கணும் மணி கொழுக்கட்டைக்கு. இப்போ இந்த மாதிரி உருட்டின மணி கொழுக்கட்டைகளை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் நல்லா அழகாக வெந்துருச்சு இந்த மணி கொழுக்கட்டைகள். இப்போ இந்த வெந்த மணி கொழுக்கட்டையில் பாதி இனிப்பாகவும் பாதி உப்பு கொழுக்கட்டையாகவும் நம்ம செய்ய போகிறோம். உப்பு கார கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம். அப்போ இதில் கொஞ்சம் பாதியை மட்டும் எடுத்து முதல்ல நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப ஆக்யூரேட் மெஷர்மெண்ட் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 கட்டி வெல்லம் எடுத்தேன், சின்ன குட்டி கட்டி. அதை கொஞ்சம் தண்ணி விட்டு உருக்கிட்டு அதில் அழுக்கு இருக்கக்கூடாது, லைட்டாக ஒரு பாகு மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன். இது கம்பி பதம் வேணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த காய்ச்ச பாகுக்குள்ளே நம்ம வேக வச்ச மணி கொழுக்கட்டைகளை தட்டி அந்த பாகுலேயே இருந்து அது கொஞ்சம் நேரம் வேகணும். பாகு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கவுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்து வச்ச எள்ளு அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காவும் ரொம்ப கரெக்டான ஆக்யூரேட் மெஷர்மெண்ட்டுன்னு இல்லை, சும்மா ஒரு 1/4 கப்பு தேங்காய் மட்டும் போட்டு எல்லாம் ஒன்றா பெரட்டி கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி, விருப்பப்பட்ட சுக்குத்தூளும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுட்டா நம்மளுடைய இனிப்பு மணி கொழுக்கட்டை ரெடி. பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், அப்படி பார்த்தாலே இப்படி எச்சு ஊறுது. சரி, இனி நம்ம அந்த கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். ஒரு சின்ன தாளிப்பு, பேசிக் தாளிப்பு தான். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுந்த பருப்பு சேருங்க. கூட கொஞ்சம் ஒரு சின்ன பிஞ்சு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நீங்கள் இது கூட வேறு நம்ம இட்லி பொடி சேர்க்க மாட்டோம், வேறு காரப்பொடி சேர்க்க மாட்டோம் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாவும் வெட்டி போட்டுக்கோங்க. வெட்டி போட்டுட்டு இந்த மணி கொழுக்கட்டையை நம்ம தாளித்து வச்சது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அதே மாதிரி தான் ஒரு 1/4 கப்போ இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவோ எடுத்து இது கூட நல்லா போட்டு பெரட்டி வச்சிட வேண்டியதான். இப்போ இந்த உப்பு கொழுக்கட்டை உங்களுக்கு நல்ல கார கொழுக்கட்டையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட 1 2 டீஸ்பூன் நம்ம இட்லி பொடி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். போட்டு நல்லா பெரட்டி வச்சிட வேண்டியதான். இந்த ஹோம்மேட் இட்லி பொடி ரெசிபி என்னுடைய சேனலில் இருக்குது. இதையும் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். இது வந்து பொடி இட்லி பொடி, நம்ம வீட்டில் பண்ண பொடியில் பண்ணின பொடி இட்லி. இந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னடா வியூஸ் குறைவாக இருக்குது, அப்போது ரெசிபி நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது புதுசாக நான் இப்போ ஆரம்பித்த சேனல் தான். இப்போ தான் சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு உங்களுடைய ஆதரவுனால. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, வாங்க நம்மளுடைய கார கொழுக்கட்டையும் இப்போ ரெடி. இனி இந்த 3 கொழுக்கட்டையும் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்த்துடலாம். இந்த மோதகம் ரொம்ப அருமையாக இருக்குது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி மோதகம் செஞ்சுட்டு மிச்ச மாவு இருந்தால் அதை உடனே இந்த மாதிரி மணி கொழுக்கட்டைகளாக செஞ்சு சந்தோஷமாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட பிரதி சமையல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா இந்த என்ஸ்க்ரீனில் இருக்க வீடியோக்களையோ அல்லனா என்னுடைய சேனலுக்குள்ளே போய் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, அந்த வீடியோஸையோ போய் பாருங்கள். குட்டி கதைகள்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன்,
அந்த கதைகளையும் நேரம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு காமெண்ட் செக்ஷன் மூலம் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.